உத்தரப்பிரதேசம் காசியாபாத்தை சேர்ந்தவர் ஹரிஷ் ராணா. 32 வயதான இவர் 2013இல் சண்டிகர் கல்லூரியில் படித்தபோது தங்கும் விடுதிகள் 4வது மாடியில் இருந்து தவறி விழுந்தார். தலையில் அடிபட்டு கோமா நிலைக்கு சென்றார். உயர் சிகிச்சைகள் அளித்தும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. நர்ஸை வேலைக்கு வைத்து வீட்டிலேயே அவரை பெற்றோர் கவனித்து வருகின்றனர். 13 ஆண்டுகளாக இதே நிலையில் இருக்கிறார். குழாய் மூலம் மட்டுமே உணவு அளிக்கப்படுகிறது. மேற்கொண்டு கவனித்துக் கொள்ள பண வசதி இல்லை. அவர் மீண்டு வர வாய்ப்பு இல்லை என்பதால் மகன் ஹரிஷ் ராணாவை கருணை கொலை செய்ய அனுமதி கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். ஏற்கனவே 2 முறை கோர்ட்டை நாடிய போதும் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. தற்போது 3வது முறையாக மனு தாக்கல் செய்துள்ளனர். ஹரிஷ் ராணா குணமடைவதற்கான நம்பிக்கை இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் புதிய மருத்துவ அறிக்கையையும் சமர்ப்பித்தனர். மனுவை விசாரித்த நீதிபதிகள் KG பார்த்திவாலா, KV விஸ்வநாதன் அமர்வு ஹரிஷ் ராணாவை கருணை கொலை செய்ய அனுமதி வழங்கியது. 13 ஆண்டுகளாக கோமாவில் இருக்கும் ஹரிஷ் 11 ஆண்டுகளாக வெண்டிலேட்டர் உதவியுடன் உயிர் வாழ்கிறார். அதை கருத்தில் கொண்டு அவருக்கான சிகிச்சையை நிறுத்திக் கொள்ள சுப்ரீம் கோர்ட் அனுமதி வழங்கியுள்ளது. சிகிச்சையை நிறுத்தும் போது வலியோ அல்லது அசௌகரியமோ ஏற்படாத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஹரிஷை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் வைத்து டாக்டர்கள் திட்டமிட்டு இதை செயல்படுத்த வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவில் தெரிவித்துள்ளனர். கருணை கொலை தொடர்பாக முழுமையான சட்டம் இயற்ற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பரிந்துரைத்தனர். கருணை கொலை தொடர்பாக 2018இல் சுப்ரீம் கோர்ட் வழங்கிய வழிகாட்டு நெறிமுறைகள் படி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கருணை கொலை செய்ய அனுமதி வழங்கியிருப்பது இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை.